வினோத்து மூஞ்சி சோகமாக வச்சுன்னுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம அமேசான்காரன் இத்தனை நாளாக வெறும் சோப்பு டப்பா, ஷாம்பு டப்பா எல்லாம் அமிச்சுன்னு இருந்தான். இன்றைக்கி என்னடானா ஒருத்தன் எப்படி சொல்கிறது, ஒருத்தர் பெங்களூரில் வந்து கேம்ஸு பாக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிறாரு. அதான் இந்த ப்ளே ஸ்டோர் மாதிரி ஓகேங்களா, பிஎஸ் மாதிரி ஓகேங்களா. அதை ஆர்டர் பண்ணதுக்கு அவருக்கு பாம்பு அமுச்சிக்கிறார். இல்லையா அமேசானு, நீ வேறு லெவல்ற. ஆனால் நீ தான் அமிச்சினா தெரில, இல்லை இடையில் வரும்போது பார்சல் கொரியர் எதனா பிரித்து வச்சு யாருனா வேணுமுன்னே பாம்பை போட்டு அமேசான் பேரை கெடுக்கிறதுக்குன்னே பண்ணி விட்டாங்களான்னு தெரில. ஆனால் அமேசானில் இதுவரெல்லாம் ஆர்டர் போட்டு எனக்கு எந்த டப்பாவும் மாறினது இல்லைடா. ஆனால் அமேசான்காரங்க பேரை கெடுக்கிறதுக்கு தான் யாரோ பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுதுடா. ஃப்ளிப்கார்ட்டில் கூட இந்த அளவுக்கு யாருக்கும் நடந்ததில்லை. ஆனால் எப்படின்னா ஒரு 50,000 பொருள் 60,000 பொருள் எவனோ எடுத்துகிட்டு இதை டெலிவரி பண்ணுறவங்க தான் யாருனா எதனா பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது ஓகேங்களா. ஏன்னா யாரும் வேணுமுன்னே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதை டெலிவரி பண்ணுறவங்க தான் ஆசைப்பட்டு வேணுமுன்னே இதில் பாம்பு போட்டு அமேசான் பேரை கெடுக்கிறதுக்கு யாருனா வேலை பார்த்து விட்டு இருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ பெரிய அமேசான் வந்து இதெல்லாம் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா. எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது கீழே வந்து அவங்க பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கோசம் யாருனா பார்த்து விட்டு வேலையாக இருக்கும். நிறைய பேர் நானாக வீடியோ பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு சோப்பு டப்பா வந்திருக்கு, பொன்னோண்டு சோப்பு வந்திருக்கு, செங்கல் வந்திருக்கு, விட்டா மாங்காய் கூட அமுச்சிக்கிறாங்க. ஆனால் இது அமேசானுக்கு யாரோ வச்ச ஆப்பு ஓகேங்களா. சேஃப்டியாக இருந்துங்க.